அனிதாவோட கம்மியா மார்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. என்னால அடிச்சு சொல்ல முடியும். எங்க மாநிலத்துல, எங்க மாநில வருவாயில, எங்க மாநில மக்களுக்காக நாங்க கட்டியிருக்கிற ஒரு இன்ஸ்டியூட்ல நீங்க நேக்கா கொண்டு வந்து நீட்டுன்னு ஒண்ணு திணிக்கிறத நாங்க விரும்பல. அது பச்சை அயோக்கியத்தனம். Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Give a missed call and get your free VIP pass 9087200111. PSR Silk Sarees ஆடி விற்பனை அனைத்து ரகங்களுக்கும் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி. ஏற்கனவே மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. மீண்டும் மாநில பட்டியல் தான் நம்ம கேட்குறோம். ஓகேங்களா, நம்ம எமர்ஜென்சி பீரியடில் மாநில பட்டியலில் இருந்ததை தான் அவங்க பொதுப்பட்டியலில் மாற்றி வச்சிருக்காங்க. நம்ம கான்ஸ்டியூஷனில் அதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்குது. நீட்டுக்கு 2 வருடங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணவங்க அவங்களுக்கு தான் சீட்டு கிடைச்சிருக்க ஒழிய எங்களை மாதிரி நீட்டுக்கு படிக்க வசதியும் இல்லாத, வாய்ப்பும் இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்குலாம் அந்த ஆண்டு கிடைச்சிருக்காது. நான் எதுக்கு நீட்டுன்னு தான் கேட்குறேன். ஏற்கனவே ஒரு தேர்வு நடக்குது. பாடத்திட்டத்தை உருவாக்குனது அரசு, இந்த எக்ஸாம் நடத்தினது அரசு. வாங்கினது பிசிக்ஸ்ல சென்டம், மேக்ஸ்ல சென்டம், கெமிஸ்ட்ரியில 199, பயாலஜில 194. திறமையும் நிரூபிச்சிட்டேன். இதை விட வேற என்ன தகுதி வேணும்? பாஜக ஆளாத தெலுங்கானாவாக இருக்கட்டும், இப்போ கர்நாடகாவாக இருக்கட்டும், பேன் நீட் அப்படிங்கிறதுக்கான போராட்டம் வேற எந்த மாநிலங்கள்லையும் இருக்கிற மாதிரி தெரியலையே. இன்னைக்கு தான் அவங்க நீட்டில் இருக்க முறைகேடுகளை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம நீட்டே முறைகேடுன்ட்டு கடந்த 10 ஆண்டுகளாக பேசிகிட்டு இருக்கோம். 69% இடஒதுக்கீடை நம்ம பாதுகாத்து வச்சுருக்கோம். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தி நம்ம அந்த இதை வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இதை மாதிரி இந்தியாவுக்கே வழிகாட்டுற மாநிலம் தான் நம்ம தமிழ்நாடு. ஸோ இன்னும் 2-3 ஆண்டுகளுக்கு கழிச்சு 159 பேர் அரசு மருத்துவமனைக்கு வர ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை நம்ம வெளியில் அனுப்பிச்சிட்டோம். நம்ம தமிழ்நாட்டுக்கு இல்லை. இப்போ இன்னும் ஒரு 4-5 ஆண்டுகள் கழிச்சு எனக்கு இதயம் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்பெஷலிஸ்டான ஏதோ ஒரு பிரச்சனைக்காக இங்கே இருக்கிற அரசு மருத்துவமனைகளை அணுகிறேன் அப்படின்னா அங்கே போதிய இந்த சிறப்பு நிபுணரான டாக்டர் இருக்க மாட்டாங்க இந்த நீட் தேர்வாளர். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் போராட்டங்கள் நீட் ரத்துக்காக, பேன் நீட் அப்படின்ற ஒரு எதிரொலி இங்கே இருந்துகிட்டு இருக்குது. தொடர்ந்து இங்கே உண்ணாவிரத போராட்டங்களும் தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கீங்க. தமிழக அரசு இதற்கு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்களா? தமிழக அரசுக்கிட்ட நம்ம அறவழியில் தொடர் போராட்டம் நடத்துறதுக்கான ஒரு அனுமதி கேட்டிருந்தோம். அவங்க தொடர் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி மறுத்துட்டாங்க. நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அறவழியிலான போராட்டத்துக்கு நம்மளால் கூடுக்க முடியும். அப்போ தான் அவங்க நம்மளை எஜுகேட் பண்ண முடியும். எங்களுக்கு அதுக்கான இடம் கிடைக்கல அப்படின்ற காரணத்தினால எங்களுடைய கிடைச்ச இந்த சின்ன பிளேஸில் எங்களுடைய போராட்ட வடிவமுறையை பட்டினி போராட்டமாக மாற்றி இங்கே கடந்த 3 நாட்களாக, என்னோட 3வது நாள், 3 நாளாக நாங்கள் பட்டினி போராட்டத்தை முன்னிறுத்திருக்கோம். நீட்டு விலக்கு வேண்டும், கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கே மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்னிறுத்தி எங்களுடைய போராட்டத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கோம். ஜேஇயாக இருக்கட்டும், கிளாட்டாக இருக்கட்டும், கியூட்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான தேர்வுகள் எல்லாமே ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டில் வர ஒரு நிறுவனங்கள். அதுக்கு அவங்க நுழைவுத் தேர்வுகள் நடத்துகிறாங்க. இங்கே இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு எதுவுமே நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறது கிடையாது. இங்கே இருக்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு எதுவும் என்ட்ரன்ஸ் கிடையாது. அதே போல் தமிழ்நாடு அரசு இங்கே நிறுவி இருக்கிறாங்க அரசு மருத்துவக் கல்லூரிகள் எல்லாமே தமிழ்நாடு அரசோட கண்ட்ரோலில் வர விஷயம். அங்கே நீங்கள் ஒன்றிய அரசு ஒரு தேர்வை கொண்டு திணிக்குது. எங்கள் மாநிலத்தில், எங்கள் மாநில வருவாயில், எங்கள் மாநில மக்களுக்காக நாங்கள் கட்டியிருக்கிற ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் நேக்காக கொண்டு நீட்டுன்னு ஒன்று திணிக்கிறத நாங்கள் விரும்பல. அது எங்கள் பாடத்திட்டத்திலையும் கிடையாது. தேர்வு முறையும் அதுக்கு நாங்கள் பழக்கப்படுறது கிடையாது. எங்கள் மாணவர்கள் நான் ஏன் அந்த அளவுக்கு போராடுறேன், நான் ஏன் அந்த அளவுக்கு ஆதங்கப்படுறேன் அப்படின்னா, தங்க அனிதா மாதிரி 12 ஆண்டுகள் யாராவது படிச்சிருந்து அவங்களுக்கு மார்க் +2 மதிப்பெண் அடிப்படையில் அவங்களுக்கு மெடிக்கல் சீட்டு கிடச்சி அனிதாவுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கலன்னா நான் குறை சொல்ல போகிறது கிடையாது, அதை பற்றி கவலை போகிறது கிடையாது. நாங்கள் வேறு ஏதாவது ஒரு படிப்பை தீர்மானிச்சுப்போம். இதுக்கு முன்னாடி வர என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்கள் 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்குங்கிறது தான் தமிழ்நாட்டில் இருந்துகிட்ட நடைமுறை. 2016 வரை அதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. 2016 ஒரு வருஷம் விலக்கு கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா சிலபஸ் வேரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஆண்டு தங்க அனிதா 11வது படித்தாங்க 2016. 2017 12ஆம் வகுப்பு படித்தாங்க. அதே சிலபஸ் தான் படித்தாங்க. நான் திரும்பவும் அடித்து சொல்கிறேன், அனிதாவோட கம்மியாக மார்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. என்னால் அடித்து சொல்ல முடியும். 199.25 வாங்கினவங்களுக்கே கிடைக்கல அப்படின்னா அதை விட அது கம்மியான மார்க் வாங்கினவங்க இல்லை. நீட்டுக்கு 2 வருடங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணவங்க அவங்களுக்கு தான் அந்த சீட்டு கிடைச்சிருக்க ஒழிய எங்களை மாதிரி நீட்டுக்கு படிக்க வசதியும் இல்லாத, வாய்ப்பும் இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்குலாம் அந்த ஆண்டு கிடைச்சிருக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு அரசு பள்ளி மாணவர்களுக்கான கதவு முழுக்க அடைக்கப்பட்டதன் விளைவாக தான் அது பெரிய இஷ்யூவாகி தான் 2020 நினைக்கிறேன். அப்போ தான் 7.5 இடஒதுக்கீடு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அரசு பள்ளி மாணவர்கள் கொஞ்சம் உள்ள வர முடிஞ்சுது. சுமார் 3000 மாணவர்கள் அந்த இதில் தேர்ச்சி பெறுறாங்க. அது அந்த சதவீதங்கள் இருக்குது. தொடர்ந்து ஏழை மாணவர்கள் இதில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத தான் இந்த போராட்டங்களில் முன்னிறுத்துறீங்க.
இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நீட்டில் வந்து தனியார் பயிற்சி மையங்கள் அதிலிருந்து வந்து பயன்பெறக்கூடிய மாணவர்கள், ஏழை மாணவர்களால் படிக்க முடியலை அப்படின்றத வச்சு தான் ஒரு கருத்தாக்கத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த விஷயத்தை வந்து நிரூபிக்கப்படும் விதமாக உங்களால் அதாவது அவங்க இப்போ வந்து தேர்வு முகமை இருக்காங்க இல்லையா, என்டிஏ இருக்காங்க, அவங்க வந்து இதை வெளியிடுறாங்களா ஓப்பனாக? நம்ம ஏகே ராஜன் கமிட்டி அறிக்கை இருக்குல்ல, அதை எடுத்து பாருங்கள். குறைந்தது கோச்சிங் கிளாஸ்க்கு போகாமல் யாரும் இங்கே பாஸ் பண்ண கிடையாது. 70% மேற்பட்டவருக்கு 67 to 70% வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்காக கோச்சிங் போகிறாங்க. நீட்டுக்காக கோச்சிங்னா நம்ம சாதாரணமாலாம் பண்ணிட முடியாது. ஓகேங்களா, 1 லட்சம் குறைந்தது ஒரு வருஷத்துக்காகவும் அவங்க ஒன்றும் வெறும் அது ரிப்பீட்டர்ஸு ரீரிப்பீட்டர்ஸ் நீங்கள் எத்தனை முறைனாலும் எழுதிக்கலாம். ஓகேங்களா, இப்போ 4 வருஷம் ஒருத்தன் படிச்சுட்டு நீட்டுக்கு இருப்பான். இப்போ 12 முடிச்சு ஒருத்தன் வரான். ஆனால் அந்த 4 வருஷம் படித்தவங்க கூட போட்டி போடணும். ஆப்வியஸாக இவன் 4 வருஷம் அதுக்காக இவன் வந்து தயாராகிற, அவன் கூட போட்டி போனால் இவன் தயாராகிற சூழல் உருவாகுது. இங்கே 4 வருஷமோ 1 வருஷமோ 2 வருஷமோ 12வது முடிச்சுட்டு எந்த ஒரு கல்லூரிகளும் போகாமல் இதுக்காக உட்காந்து ப்ரிப்பேர் ஆகிற மாதிரியான சூழலில் இங்கே இருக்கிற மாணவர்கள் பெரும்பான்மையானோர் இல்லை. இப்போவே வந்து பார்த்தோன்னா அந்த தடைப்பட்டு போகுது. நான் எதுக்கு நீட்டுன்னு தான் கேட்குறேன். ஏற்கனவே ஒரு தேர்வு நடக்குது. அந்த தேர்வில் என்னோட தகுதியை நான் நிரூபிச்சிட்டேன், திறமையும் நிரூபிச்சிட்டேன். அனிதா வாங்கினது ஃபிசிக்ஸில் செண்டமு, மேக்ஸில் செண்டமு, கெமிஸ்ட்ரியில் 199, பயாலஜியில் 194. இதை விட வேறு என்ன தகுதி வேணும்? இது பாடத்திட்டத்தை உருவாக்குனது அரசு, இந்த எக்ஸாம் நடத்தினது அரசு இல்லை. அதான் நீங்கள் அனிதாவோட தகுதி மேலே உங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை, அந்த மதிப்பெண் மேலே உங்களுக்கு எந்த ஒரு அச்சமும் கிடையாதுல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா 2015 சமயங்களில் மத்திய பிரதேசத்தில் வியாபம்னு ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்துச்சு. ஓகேங்களா, அப்போ வந்து பாஜக அரசு தான் அங்கே இருந்த விஷயம். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முறைகேடுகள் நடந்துச்சு இந்த மருத்துவ மாணவர் சேர்க்கையில். அதெல்லாம் வந்து தடுக்கணும். ஆள் மாறாட்டம், வேற ஒருத்தவங்களுக்குள்ள எக்ஸாம் எழுதுறது, காசு வாங்கிட்டு சீட்டை பிளாக் பண்ணுற விஷயங்கள்லாம் வியாபம் உள்ள நிறைய நடந்துச்சு. அந்த விஷயத்தை வந்து பேர்லாம் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. வழக்கு பதிவு செஞ்சு இப்போ உள்ள முறைகேடுகள் வரைக்கும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க, கைது செஞ்சிருக்காங்க இல்லையா? நீங்கள் 2015 நீங்கள் 2026 வரை வழக்கு பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு அந்த தேர்வுகளை ஒழுங்காக நடத்துறது தகுதியே கிடையாதுன்ட்டு நீங்களே உணர்த்துறீங்க. எதுக்குங்க நீங்கள் போட்டு 20 லட்சம் மாணவர்களுக்கும் ஒரே தேர்வாக நடத்துறீங்க? இந்தியாங்கிறது ஒரு பல தேசிய இனங்களோட கூட்டமைப்பு. ஓகேங்களா, ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒரு லெஜிஸ்லேச்சர் இருக்குது. அந்த லெஜிஸ்லேச்சரை அவங்களால முடிவெடுத்துக்க முடியும். தன்னுடைய மாநில மாணவர்களுக்கு என்ன தேவைங்கிறத அவங்க முடிவெடுத்துக்க முடியும். ஸோ மாணவர்களுக்கு எதிரான ஒரு விஷயங்கள் இருந்தால் ஒன்றிய அரசு அவங்களுக்கு கைடன்ஸ்லாம் கொடுக்கறதுக்கான எல்லா சட்டத்திட்டங்களும் எல்லா அரசமைப்பு மூலமும் எல்லாமே இருக்குது. நாங்கள் தான் நடத்துவோம் அப்படின்ட்டு ஒரு என்டிஎன்ட்டு ஒன்று கொடுக்குறீங்க. ஓகேங்களா, அவங்க நடத்துறதுல முழுக்க 2017 பார்த்தோம்னா நிறைய முறைகேடுகள். ஓகேங்களா, நம்ம இதில் தமிழ்லையும் நடத்துவோம், மற்ற மொழிகளையும் நடத்துவாங்க. பட் ஆனால் இங்கிலீஷில் இருக்கிற கொஸ்டின் ஏதாவது இதில் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆங்கிலத்தில் அடிப்படையில் தான் வந்து பார்த்தோன்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீட் பேப்பர் லீக் இருக்குது, ஆள் மாறாட்டம்னு அங்கேயே தமிழ்நாட்டில் நிறைய பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. கொடுத்த மார்க்கில் வந்து எடுக்கவே முடியாத மார்க், மைனஸ் மார்க்லாம் இருக்குது, கிரேஸ் மார்க்குன்னு சொல்லி போடுவாங்க. ஏதாவது ஒரு இடத்துல பேப்பர் லீக் ஆகும். இப்போ எக்ஸாம் வைக்கும்போது அவனுக்கு எவ்வளோ மன உளைச்சல் ஆகும்? கிட்டத்தட்ட 15-20 குழந்தைகள் எக்ஸாம்லேயே இறந்துருக்காங்க. நம்ம இந்தியாவோட எதிர்கால தலைமுறைகள், அவர்களை நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி நெருக்கடி கொடுத்து தள்ளுறீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வி. 5 வருஷம் நான் 12வது முடிச்சுட்டு மெடிக்கல் தானே படிக்க போகிறேன். சிலபஸ் கவர்மெண்ட் தானே இது பண்ண போகுது. நான் 5 வருஷம் மெடிக்கல் படிக்கும்போது எக்ஸாம் நடக்கும்ல, நிறுத்துவீங்களே? அவங்க தகுதியானவங்க இல்லையானு உங்களுக்கு அப்போ தெரியுமா, தெரிய வராதா? தகுதியான மருத்துவர்கள் அங்கே உருவாக்கிட போகிறாங்க. நீ எஜுகேஷன் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு வெளியில் அனுப்புறதுங்கிறது அது எப்படி சரியா இருக்கு? நீங்கள் டெல்லியில் படிக்கிற ஒரு மாணவனும் அசாமில் படிக்கிற ஒரு மாணவரும் சமம் கிடையாது. இவனுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளும் அவனுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளும் சமம் கிடையாது. ஸோ இங்கே சமமான கற்றல் வாய்ப்பு கிடையாது, சமமான பாடத்திட்டம் கிடையாது. தமிழ்நாடு வந்து கல்வியில் முதன்மையான மாநிலமாக தானே இருக்கிறாங்க. அவங்களுக்கு மாநில அரசுகள், கடந்த அரசுகளோ இப்போ தற்போதைய புதிய அரசுகளோ அவங்க வந்து ஒரு புதிய ஒரு கல்வி முறையை கொண்டு வந்துடலாம். அதாவது என்னென்னா, இதுக்கு நீட் தேர்வுக்கான ஒரு பலமான ஒரு அவங்க வந்து ஒரு டியூஷன் அது போல் வந்து ஒரு வகுப்புகளை வந்து பயிற்சியை வந்து தரமான ஒரு பயிற்சிகளை வழங்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் போராடலாமே. அதாவது என்னென்னா, பேன் நீட் அப்படின்னு போராடிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. இப்போ 9 வருடங்கள் ஆயிடுச்சு. தங்கை அனிதா அவங்க வந்து மறிச்சு, ஆனால் வந்து அதில் நீங்கள் வெற்றி பெற்றதாக தெரியலையே. அதற்கு வந்து இவங்க ஒரு நல்ல ஒரு கல்வியோ பயிற்சி மையமே கொடுக்கலான்னு சொல்லி இந்த போராட்டத்தில் நீங்கள் வலியுறுத்தி ஆழமாக போராடலாமே. நீங்கள் தான் இப்போ சொன்னீங்க, தமிழ்நாட்டில் சிறந்த கல்வி முறை அமைப்புகள் இருக்குது, மருத்துவத்திலையும் சிறந்து விளங்குது, மெடிக்கல் ஹப்பாக இருக்குது தமிழ்நாடு. ஃபாரின்லேருந்துலாம் வந்து இங்கே இது வாங்கிட்டு போகிறாங்க. இதுக்கு எல்லாமே வந்து காரணம் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே உருவாக்கி வச்சுருந்த ஒரு முறை தான். அந்த முறையே இங்கே சிறப்பாக இருக்குது. என் மாநில மக்களுக்கு என்ன வேணும்னு இங்கே இருக்கிற சட்டமன்றம் நான் முடிவு பண்ணிக்கிறோம். நீங்கள் எதுக்கு புதுசாக நீட்டுன்னு ஒரு விஷயம், அதுவும் ஃபெயிலியரான மாடல். நீட்டு எந்தெந்த விஷயங்களுக்காக கொண்டு வந்தேன்னு சொன்னாங்களோ அந்த எந்த விஷயத்தையுமே அது நிவர்த்தி பண்ணலை.
முதல்ல முறைகேடுகள் ஒழிக்கிறேன்னாங்க, முறைகேடுகள் ஒழிக்கல. நிறையா கட்டணத்தை நாங்கள் குறைக்கணும்னு சொன்னாங்க. வருஷத்துக்கு குறைந்தது 25 லட்சம் நான் கட்ட வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? தரமான மருத்துவர்களை உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. ஆள் மாறாட்டம் பண்ணி எத்தனை பேர் படித்தான்னு தெரியாது, பேப்பர் லீக்கில் எத்தனை பேர் படித்தான்னு தெரியாது. இது எதுவுமே தரமான மருத்துவத்தை அங்கே உருவாக்கலை. நீங்கள் சொல்கிற தரம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசு கல்வியை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் மார்க்கெட்டுக்கு, உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட்டுக்கு திறந்து விடுறாங்க. அதனால தான் நாங்கள் வந்து இங்கே இருக்கிற உலக யூனிவர்சிட்டிஸ் கூட நாங்கள் கொலாபரேட் பண்ணுறோம், கல்வியோட தரத்தை உயர்த்துறோம், கல்வி நிலையங்களோட தரத்தை உயர்த்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் யூசிஜி இப்போ சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு கல்லூரிகளும் நீங்களே உங்களுக்கான நிதியை வந்து திரட்டிக்கணும், நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இதனோட அடிப்படையில் தான். இப்போ இங்கே இருக்கிற நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ்லையோ, பச்சைபாஸ் காலேஜ்லையோ, பிரசிடென்சி காலேஜ்லையோ என்னால் 3000 to 4000 செலவு பண்ணி படிச்சிட முடியும். இதே இந்த மாதிரியான ஓப்பன் பண்ணி கல்வி விட்டதுனால நாங்கள் உலகத்தரம் வாய்ந்த கல்வி தராங்கிற பேரில் அனிதா மாதிரியான இன்னும் கிராமப்புற ஏழை மாணவர்களை காலமாக கல்வி மறுக்கப்பட்ட பட்டியலின பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள்லாம் உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு சதி திட்டம் தான் அவங்க தீட்டிகிட்டு இருக்காங்க. அதில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிற ஒரு செயல் திட்டம் வந்து பார்த்தோன்னா நீட். அதனால தான் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் நீட் வேணான்னு சொல்கிறோம். இங்கே இருக்கிற முறையில் நீங்கள் என்னத்த குறைகளை கண்டீங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி 12ஆம் வகுப்பு மதிப்பெண்ணில் வெளிப்படையான சிங்கிள் விண்டோ சிஸ்டம் முறையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, அவங்க எந்த காலேஜ் சேர்ந்துருக்காங்கன்ற அப்படிங்கிற டேட்டாவை இன்றைக்கி நினச்சா கூட நம்மளை எடுத்து இப்போ கிராஸ் செக் பண்ணிக்க முடியும். அதனால் அந்த மாணவர்கள் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மிகப்பெரிய ஒரு கல்வி கட்டமைப்பை மருத்துவர்களாக வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த நீட் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 159 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு மாற்றப்பட்டிருக்கு, தாரை வார்க்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அவங்க எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கோட்டாவில் இங்கே ஏற்கனவே சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தவங்க. அவங்க படித்தாங்கன்னா திரும்ப இங்கே இருக்க அரசு மருத்துவமனையில் போய் தான் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் 2-3 ஆண்டுகளுக்கு கழித்து அந்த 159 பேர் அரசு மருத்துவமனைக்கு வர ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை நம்ம வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டோம், நம்ம தமிழ்நாட்டுக்கு இல்லை. ஸோ அப்போ இன்னும் ஒரு 4-5 ஆண்டுகள் கழித்து எனக்கு இதயம் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டான ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நான் இங்கே இருக்கிற அரசு மருத்துவமனைகளை அணுகிறேன் அப்படின்னா அங்கே போதிய அந்த சிறப்பு நிபுணரான டாக்டர் இருக்க மாட்டாங்க இந்த நீட் தேர்வால். ஓகேங்களா? இங்கே நம்ம தமிழ்நாட்டோட சிஸ்டத்தை நீங்கள் மற்ற எல்லா இடத்துக்குமே ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் முன்மாதிரியாக இருக்கோம், எல்லாத்துக்குமே வழிகாட்டுற முறையில் இருக்கோம். எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரதுக்கான விஷயமா தான் கல்வி இருக்கணும், யாரையும் தடுத்து வெளியே அனுப்புகிற விஷயமா இருக்காது. நம்ம 12ஆம் வகுப்புலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து எவன் ரேங்க் வாங்கிட்டு வந்தாங்கன்னா எவனுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வருதோ அவனுக்கு தான் நம்ம சீட்டு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஆனால் நீட்டில் அப்படி கிடையாது. நீட்டில் குறைந்த மதிப்பெண் வாங்கியிருப்பான், அவனால் பணம் கட்ட முடியும் அப்படின்னா அவன் ப்ரைவேட் காலேஜில் படித்து அது எத்தனை பர்சன்டேஜ் 20% மதிப்பெண் வாங்குறவன் உங்களுக்கு தகுதியான திறமையான மருத்துவராக வருவான். நாங்கள் 95%, 98%, 99% வாங்கினவன் வந்து உங்களுக்கு திறமையான மருத்துவனாக வரமாட்டான். அப்படிங்கிறதெல்லாம் பச்சை அயோக்கியத்தனம். நம்ம பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவுலையும் சரி மற்ற எக்ஸாமால் உயிரிழக்கிற மாணவர்கள் இருக்காங்க, அதுவுமே நம்ம வருத்தத்துக்குரிய விஷயந்தான். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் படிக்க முடியல, போதிய மதிப்பெண் வாங்க முடியல, நான் தேர்ச்சி பெறல அப்படின்ற மாதிரி மாணவர்கள் இறந்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம எளிதாக கடந்து தான் வந்துகிட்டே இருந்திருக்கோம். ஓகேவா? தங்கை அனிதாவோட விஷயம் தொடங்கினது அதுதான் முதல் இது. தங்கை அனிதா வந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், அரசு தான் தேர்வு நடத்துனது, அரசு தான் எனக்கு மதிப்பெண் போட்டது, என்னோடய தகுதியை நான் நிரூபிச்சிட்டேன், நல்லா படிக்கிற பொண்ணு, தெருவில் இறங்கி போராடினாங்க. ஒருவேளை அனிதாவுக்கும் மெடிக்கல் கிடைக்காம இறந்துட்டாங்கன்னா அது யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது. அனிதா வந்து தெருவில் இறங்கி போராடினாங்க, அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து முறையிட்டாங்க, அப்போ ஆளும் கட்சியில் இருந்தவர்களையும் சந்தித்து முறையிட்டாங்க, உச்சநீதிமன்றம் வரை சென்று சட்ட போராட்டம் நடத்தி தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து தன் உயிரை மாய்த்துக்கிட்டாங்களே ஒழிய அவங்க எனக்கெல்லாம் படிக்கிறதுக்கான முடியல, எனக்கு கம்மியான மார்க் வாங்கிட்டுலாம் யாரும் சொல்ல. இங்கே இருக்கிற குழந்தைகள் எல்லாமே நல்லா படிக்கிறவங்க. போராட்டங்கள் ஓகே, இது மாதிரி உயிரை மாத்துக்கிறதுன்றது இன்னொரு படிப்பே வரல. அதையுமே நான் அடுத்த மாணவிகளுடைய உயிரிழப்புக்கு அது வித்திடாதா? அதுதானே, அதை வந்து ஊக்குவிக்க கூடாது. தமிழ்நாட்டு அரசு வந்து நடத்துறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். குழந்தைகள் நலன் சார்ந்து தானே அரசு இருக்கு. இப்போ தொடர்ந்து வந்து 9 ஆண்டுகளாக போராடிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உண்ணாவிரத போராட்ட களத்தில் தான் இறங்கி இருக்கிறீங்க. மக்களிடமிருந்து சப்போர்ட் எப்படி இருக்குது இந்த போராட்டத்துக்கு? மக்களிடம் நீட்டுக்கான சப்போர்ட்டுங்கிறது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். 2017 தங்க அனிதா இருந்தப்போ தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள், மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டங்களை பண்ணாங்க. இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பாலநிலம் முதற்கொண்டு நிறைய இடத்துல தொடர்ச்சியாக மாணவர் அமைப்புகள் புதுசாக போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்திருந்தாங்க. இந்த போராட்டத்துக்கு எப்படி ஆதரவு இருக்குன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டத்துக்கான ஆதரவான மனநிலையில் தான் மக்கள் இருக்காங்க. கண்டிப்பாக இப்போ சிஜேபி போராட்டம் தொடங்குனது உங்களுக்கே நல்லா தெரியும். 20வது நாளுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அது இந்தியா முழுக்க பரவவே ஆரம்பிச்சுட்டு அது மாணவர்களை அடக்கி ஒடுக்கிறதுக்கு
எதிர்த்து. ஓகேங்களா, ஒரு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கான வேலைகள் இருக்கும். ஸோ இங்கே இருக்க இயக்கங்கள் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. கல்வி மந்திரிங்கிறவங்க வந்து அவங்க ராஜினாமா செய்து அவங்கள வந்து அந்த அந்த ஒரு தவறுதலுக்கு பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்களே, அதனால வந்து ஜந்தர் மந்தர்லையும் போராட்டங்கள் ஓய்ந்துடுச்சு. நம்மளோட கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெசிக்னேஷனை கேட்கல, நாங்கள் வந்து கல்வியை மாநில பட்டியல் கொடுங்க, பேன் நீட் கொடுங்கன்றது தான் நம்மளோட கோரிக்கை. மாநில பட்டியல்ன்றது இப்போ சாத்தியமா? ஏற்கனவே மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு, மீண்டும் மாநில பட்டியல் தான் நம்ம கேட்குறோம். ஓகேங்களா, நம்ம எமர்ஜென்சி பீரியடில் மாநில பட்டியலில் இருந்ததை தான் அவங்க பொதுப்பட்டியலில் மாற்றி வச்சுருக்காங்க. நம்ம கான்ஸ்டியூஷனில் அதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்குது. இல்லை, எதற்காக சாத்தியமான்னு நான் கேட்குறேன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரும்பான்மையான மந்திரிகள், எம்பிக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே அங்கே மேலே இருக்கிறாங்க. அதே மக்கள் வந்து அப்போ அந்த 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 தேர்வே என்ன சொல்லுது, இதை ஆதரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானே, அதாவது அவங்களுடைய வெற்றியை பார்த்து சொல்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை எம்பி நீட்டுக்கு எதிராக இருக்காங்க உங்களால் சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் இருக்க மொத்த எம்பிசி நீட்டுக்கு எதிரான ஒரு நபர்கள் தான். ஓகேங்களா, அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் சொல்கிற அதே கான்செப்ட் தான் நான் வரேன். இங்கே ஒரு சட்டமன்றம் இருக்குது, சட்டமன்றம் ஒருமனதாக ஒரு தீர்மானம் வச்சிருக்கு. அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட குரல் தான் அது. ஓகேங்களா, நாங்கள் நீட்டு வேணாம்னு சொல்லி பில் பாஸ் பண்ணி அனுப்புகிறோம். அதை நாங்கள் அதை நீங்கள் ஒன்றிய அரசு, எங்களுக்கு அவங்களுக்கும் பெரும்பான்மை கிடையாது, அதுவுமே மைனாரிட்டி அரசு தான். சந்திரபாபு நாயுடோட இதில் தான் அந்த இது நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனா, அப்போ இங்கே இருக்க தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்குறீங்களா? எங்களோட உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளிக்க மாட்டீங்களா? எங்களுக்கு சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு கிடையாதா? இங்கே இருக்கிற காது கொடுத்தே கேட்க மாட்டீங்க அப்படின்னா, இது எங்களை எங்கே நோக்கி நீங்கள் தள்ள பார்க்குறீங்கன்றது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. இது கண்டிப்பாக இந்திய ஒன்றியத்துக்கு நல்லது கிடையாது. ஓகேங்களா, இந்த மாதிரியான ஒரு பிடிவாத போக்கு, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் ஏற்கனவே ஒரே இந்தியாவாக இருந்த இந்தியாவை இப்போ 3 இந்தியாவை பிரித்து வச்சுருக்கோம். இந்த மாதிரிலாம் அவங்க நடந்துக்கூடாது. நாங்கள் ஒட்டுமொத்த உலகமே ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிற நபர்கள் நாங்கள். ஓகேங்களா, இந்தியாவை இந்த மாதிரியான உங்களுடைய என்ன சொல்கிறது பாசிச தன்மையால் பிரிவினையை நோக்கி தள்ளிடாதீங்கிறதா நமக்கு அவங்களுக்கு வைக்கிற கோரிக்கையாகவும் இருக்குது. நாங்கள் உறுதியான இந்தியா வேணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதை எங்களுடைய கோரிக்கைகளை காது கொடுத்து கேளுங்க. பாஜக ஆளாத தெலுங்கானாவாக இருக்கட்டும், இப்போ கர்நாடகாவாக இருக்கட்டும், பிற மாநிலங்களில் இந்த அளவுக்கு ஒரு போராட்டங்கள் இப்போ இல்லையே. அதாவது ஜந்தர் மந்தருக்கு பிறகான பேன் நீட் அப்படிங்கிறதுக்கான போராட்டம் வேற எந்த மாநிலங்கள்லையும் இருக்கிற மாதிரி தெரியலையே. தமிழ்நாடு இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருக்கிற மாநிலங்களில் முன்னோடியாக சிந்திக்கிற ஒரு மாநிலம். இதை நம்ம இன்னைக்கு தான் அவங்க நீட்டில் இருக்க முறைகேடுகளை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம நீட்டே முறைகேடுன்ட்டு கடந்த 10 ஆண்டுகளாக பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஒரு சில மாநிலங்கள்லாம் இப்போ மொழி பிரச்சனை ஏந்துட்டு இருக்கு. மகாராஷ்டிரா இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், ஆந்திராவிலையும் சரி, ஹிந்தி மொழி வந்து இங்கே ஆதிக்கம் செலுத்துங்கிற விஷயங்கள் வந்து இதெல்லாம் நம்ம 1930லேயே பேசி எங்கள் சட்டத்திருத்தம் நம்மளுடைய உரிமைகள் நம்ம பாதுகாத்து வச்சுருக்கோம். 69% இடஒதுக்கீடை நம்ம பாதுகாத்து வச்சுருக்கோம். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தி நம்ம அந்த இதை வாங்கி வச்சுருக்கோம். போராட்டத்தின் மூலமாக முதல்ல சட்டத்திருத்தமே தமிழ்நாட்டில் இருந்த ஒரு போராட்டம் முக்கியமான ஒரு காரணம். ஸோ இந்த மாதிரி இந்தியாவுக்கே வழிகாட்டுற மாநிலம் தான் நம்ம தமிழ்நாடு. இந்த விஷயத்திலையும் நம்ம நீட் விலக்கு பெற்று மற்ற மாநிலங்களுக்கு காட்டுவோம். அங்கேயுமே நீட்டுக்கு எதிரான குரல்கள் இருக்குது. அந்த குரல்கள் அனைத்தும் ஒருங்கிணைச்சு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நியாயமான காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்களை சொல்லி அவர்கள்ட்டையும் நம்ம ஆதரவு திரட்டுவோம். நம்மளுடைய காரணங்களை மற்ற மாநிலங்களுக்கும் புரிய வைப்போம். அங்கே ஒவ்வொரு மாநிலம் இப்போ நீட் விலக்கு கல்வி வந்து மாநிலப்பட்டு மாற்றுறதுக்கு எந்த மாநில அரசும் எதிராக இருக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா, அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்த தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி. ஏன்னா எனக்கு தெரியும், நான் இங்கே முதலமைச்சர்னு ஒருத்தன் இருக்கேன் அப்படின்னா நான் அதில் முடிவெடுக்க அதிகாரம் இருந்தால் என்னுடைய மக்களுக்கு என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம பரவலாக கொண்டு போய் பண்ணால் நம்மளுடைய 2 கோரிக்கையுமே நிறைவேறும். நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே நீட் வேணாங்கிறதா நம்மளுடைய நிலைப்பாடு. ஆனால் நமக்கு அவங்களோட விஷயத்தை நம்ம தீர்மானித்து போராட முடியாது. தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தற்போது விலக்கு கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற அந்த ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இதில் இப்போ புதிய ஆட்சி ஏற்றிருக்கிற தாவேகா அவர் வந்து எதுவுமே பேசலை அப்படின்றது தான் இதிலிருந்து தெரியுது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு எதிரான ஒரு நபர் தான். அதுதான் அவர் பேசியிருக்காரு. பிரதமரை சந்திக்கும் போது அதான் முறையிட்டார். அமைச்சர் ராஜ்பவன் அவர்களும் நீட்டுக்கு எதிரான போராட்டத்துக்கு அனுமதி வேணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு கிடைக்கலங்கிறது வருத்தம். ஓகேங்களா, இந்த போராட்டம் வந்து அண்ணன் விஜய் அவர்களோட தம்பிகளுக்கான போராட்டம், தங்கைகளுக்கான போராட்டம். அவர்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கணும். அவர்களுக்காக அண்ணன் விஜய் அவர்கள் குரல் கொடுக்கணும். அவர் குரல் கொடுத்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாணவர்கள் அதை பற்றி புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க. அவர் நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க. அந்த ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுறதுக்கான ஒரு களமாக இந்த நீட் எதிர்ப்பு பிரச்சாரம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். ஸோ அதையும் அவரும் பயன்படுத்திக்கணும். தமிழ்நாடும் அவரோட குரலுக்காக நாங்களுமே காத்திருக்கிறோம். கண்டிப்பாக பேசுவார்.
அவர் பேசினாருன்னா அந்த போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இன்னொரு அனிதா மரணிக்கவே கூடாது இந்த விவகாரத்தில். அதற்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்று என்ன கடமைகள் எல்லாம் செய்யணுன்றீங்க? தமிழ்நாடு அரசு தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்காங்க. இது சட்டமன்றத்திலும் சரி, நாடாளுமன்றத்திலும் சரி, நீதிமன்றத்திலும் சரி, என்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியும் அப்படின்ட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை விரைந்து கூட்டி அந்த நடவடிக்கைகளை அவர் தீவிரப்படுத்தணும். அரசாக இருந்து அவங்க கான்ஸ்டியூஷன் படி இந்த விஷயங்களை அவங்க தீவிரமாக முன்னெடுக்கணும். இரண்டாவது, எங்களை போன்ற நீட்டுக்கு எதிராக போராடுற மாணவர்கள், இளைஞர்கள், அமைப்புகளுக்கு அவர் தொடர் போராட்டத்துக்கு ஒரு முறையான ஒரு இடத்தை ஒதுக்கீடு செஞ்சு கொடுக்கணும். மாணவர்கள் போராட்டம் ஒரு நாளும் தோற்காது. அந்த போராட்டத்துக்கான இடம் கிடைச்சிது அப்படின்னா கூடிய விரைவிலே நீட் விலக்கை நம்ம வாங்கி காட்டுவோம். தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு அரசோட கோரிக்கைக்கு எங்களோட போராட்டம் எப்போவுமே வந்து பார்த்தோன்னா உறுதி சேர்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அவர் முதலமைச்சராக இருந்து நம்மளுடைய அரசமைப்படி என்னென்ன வேலைகளை பண்ணுமோ அது விரைந்து உடனடியாக பண்ணணும். போராட்டத்துக்கு இடையே நேரம் ஒதுக்கி பேசுனது நன்றி. நன்றி நன்றி. Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Give a missed call and get your free VIP pass 9087200111. பிஎஸ்ஆர் சில்க் சாரீஸ் ஆடி விற்பனை அனைத்து ரகங்களுக்கும் 5 முதல் 50% வரை தள்ளுபடி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி.